என்று இளைஞர் இயக்கங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை கையில் எடுத்த போது அவர்களில் சிலர் தங்களுடைய இடதுசாரி இயக்கங்கள் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவர்களும் இந்திய அமைதிப்படை நமது மண்ணில் நிலை கொண்ட போது அவற்றுக்கு எதிரான ஒரு தேசிய இயக்கமாக வெளிவதற்கு பதிலாக அவர்களுடைய கைகூலிகளாக மாறினர். இளைஞ நாடுகள் சேர்ந்து எங்களை தாக்கினர். இந்த கட்டத்திலும் அவர்கள் லட்சியத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆசினம் ஒஸ்லோவில் ஒட்டியாட்சி முறைக்கு கீழ் ஒரு தீவை பரிசீலிப்போம் என்று ஒப்பவிட்டு கொடுப்பார் என்று கூடவிட்டவர்களே எதிர்பார்க்கவில்லை. இன்னொரு தளபதியான காஸ்ட்ரோவால் கைது செய்யப்பட்டு துணுக்காய் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதனை அந்த பகுதியில் தேவாலய அவர்களே கூறும். கூட்டமைப்பு அல்லது தமிழ் மக்களால் சென்றமாக கூட்டமைப்பு என்று அழைக்கப்பட்ட அமைப்பை கூட இந்தியா தன்னுடைய நாட்டமைப்பாக பேணம் உயர்த்தது. அடிமை தேசமாக மீண்டும் தமிழ் ஈழத்தை அல்லது தமிழ் பேசும் மக்களை மாற்றமடைந்த இந்தியா ஆக்கிரமிப்பு படைக்கு கைகட்டி வாய்வொத்தி சேவகம் செய்தவர்கள். வணக்கம் நேயர்களே, தேர்தலுக்கு பின்னரான ஒரு உரையாடல் களமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. வழமை போல இந்த நிகழ்ச்சியிலும் நம்முடன் பல்வேறுபட்ட விடயங்களை பேசுவதற்காக அரசியல் ஆய்வாளர் அருள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். கடந்த 15 வருடங்களாக, உதாரணமாக 2009க்கு பிற்பட்ட காலங்களில் பிற்பட்ட காலம் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கின்றது. பல தேர்தலை கண்டு வந்திருக்கின்றோம், பல அரசியல் நடவடிக்கைகளை கண்டு வந்திருக்கின்றோம், பல்வேறுபட்ட திருப்பங்கள், பல்வேறுபட்ட வியாக்கியானங்கள், விளக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த 2024 தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் அதில் தமிழ் தலைமைகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எடுத்த முடிவுகளையும் அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற வியாக்கியானங்களையும் பார்த்திருக்கின்றோம். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் லட்சியம் அல்லது மக்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த கோரிக்கைகள் மாறுவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்த 15 வருடங்களில் என்ன மாறி இருக்கின்றது அல்லது என்ன இல்லாமல் போயிருக்கின்றது? இந்த 15 வருட காலத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானம் அல்லது 77 பொது வாக்கெடுப்பு அல்லது தமிழீழம் அல்லது தமிழின் தாகம் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் இதனை தெளிவாக ஒரு இடதுசாரிகளின் பார்வையில் சொல்ல போனால் இந்த ஈழதேசிய விடுதலை போராட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டணியினர், தமிழரசு கட்சியினர் மேடையாக செய்து வந்த குறுமினவாத பிரச்சாரங்கள் தான் இவற்றின் ஆரம்ப ஊற்றாக இருந்தது. அதிலிருந்து அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்றார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அவர்கள் சிறுமை கொள்ளவில்லை என்று இளைஞர் இயக்கங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை கையில் எடுத்த போது அவர்களில் சிலர் தங்களை இடதுசாரி இயக்கங்கள் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவர்களும் இந்திய அமைதிப்படை நமது மண்ணில் நிலை கொண்ட போது அவற்றுக்கு எதிரான ஒரு தேசிய இயக்கமாக வெளிவதற்கு பதிலாக அவர்களுடைய கைகூலிகளாக மாறினார்கள். அதன் பின் கிட்டத்தட்ட இந்த தேசிய இயக்கம் விடுதலை புலிகளின் கைக்கு மாறுகின்றது. விடுதலை புலிகள் ஒரு தீரமான பாத்திரத்தை இறுதிவரை ஆற்றினார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் டிவிஎஸ் ஜெயராஜ் அவர்களுடைய பத்திரிகையாளர் டிவிஎஸ் ஜெயராஜுடைய வாக்குமூலத்தை கூர்ந்து காண்பிக்க வேண்டும். ஆனந்தபுரத்தின் இறுதி கட்டத்தில் இலங்கை ராணுவம் நெற்றிவாயு பிரயோகம் செய்திருக்காத பட்சத்தில் யுத்த நிலைமைகள் மாறியிருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் ஜோகி அண்ணா கூறி வந்ததை, பாலகுமாரன் கூறி வந்ததை மறக்கக்கூடாது. 15 நாடுகள் சேர்ந்து எங்களை தாக்கினர். இந்த கட்டத்திலும் அவர்கள் லட்சியத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. அவர்கள் எப்போதும் தமிழீழம் என்ற ஒன்றையே பற்றி நின்றார்கள். ஆனால் அவர்களிடம் கையளிக்கப்பட்ட விடுதலை தத்துவம் திரைமுதலாளி வர்க்கம், தமிழர் விடுதலை கூட்டணி கடைபிடித்த அதே குறுமினவாத வழி அல்லது குட்டி பூஷ்வா தேசியவாதம் என்று அதனை சொல்லலாம். அதன் அடிப்படையில் அவர்கள் பல விடயங்களில் தவறிழைத்தார்கள் அல்லது செயலாற்ற மறந்தார்கள். குறிப்பாக சொன்னால் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள முற்போக்கு சக்திகளுடன் இணைந்து சுயநிலை உரிமைக்கான அங்கீகாரத்தை வழங்குபவர்களோடு இணைந்து செயற்பட அவர்களால் பெரிதும் முடியவில்லை. முயற்சித்தார், ஆனால் முடியவில்லை.
அதுபோல சர்வதேச நாடுகளில் உள்ள போராடும் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களோடும் அவர்கள் இணைந்து செயலாற்றவில்லை. அதற்கு பதிலாக அந்த இயக்கத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு நமது களத்தை நாங்கள் நிரூபிக்கும் போது சர்வதேசம் எங்களை அங்கீகரிக்கும் என்ற பாலசிங்கம் பாதைக்கு அல்லது பாலசிங்கத்தின் துணையராக இருந்த இன்றைய பொது கட்டமைப்பின் சிற்பி என்று கருதப்படும் திருநாகரசுவின் பாதையில் அவர்கள் பயணித்தார்கள். அந்த அங்கீகாரத்தையும் அவர்கள் கோரினார்கள். அந்த அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் பாலசிங்கம் அவர்களுக்கு ஆசை காட்டினார். ஆனால் பாலசிங்கம் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்ட போது, சத்திரிய சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது, பாலசிங்கம் ஒஸ்லோவில் ஒற்றியாட்சி முறைக்கு கீழ் ஒரு தீவை பரிசீலிப்போம் என்று ஒப்பமிட்டு கொடுப்பார் என்று கூட நின்றவர்களே எதிர்பார்க்கவில்லை. தலைமைக்கும் அது தெரியாது. அதன் பின்பும் தலைமை அதனை விட்ரோ பண்ண மீளப்பெற முயற்சித்தது. அதனை ஒரு காட்டி கொடுப்பாக அம்பலப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த சமரச வழி இயக்கத்துக்குள் பலம் பெற்றிருந்தது. அதற்கு ஆதாரமாக பிபிசிக்கு கவிஞர் தேவாலன் வழங்கிய பேட்டியை நீங்கள் தொகுத்து பார்க்கலாம். ஆனால் அந்த பேட்டிக்கு பின்பும் அந்த பேட்டியை வழங்கியவர் விடுதலை புலிகளின் இன்னொரு தளபதியான காஸ்ட்ரோவால் கைது செய்யப்பட்டு துணுக்காய் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதனை அந்த பேட்டியில் தேவாலன் அவர்களே கூறுகின்றார். இதில் முக்கியமானதாக பார்க்க நீங்க சொன்ன விடயம் இந்த கடந்த 15 வருடங்களில் இந்த சுயநிர்ணய உரிமை கோரிக்கை நீர்த்து போக செய்யப்பட்டது அல்லது இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது அல்லது அதற்கான முயற்சிகள் மலங்கடிப்பதற்கான முயற்சிகள் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. ஆயுத போராட்டம் அல்லது சுயநிர்ணய உரிமைக்கான ஆயுத வழி போராட்டம் ஒரு திட்டமிடலின் படி ஆரம்பிக்கப்படவில்லை என்பதும் அது திட்டமிடலின் படி கைவிடப்படவில்லை என்றும் ஒரு விமர்சனங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த சுயநிர்ணய உரிமை கோரிக்கை கை நழுவி போவதற்கு அல்லது மழுங்கடிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக சுட்டப்படுகின்றது. இதனையும் காரணமாக ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் இந்த கடந்த 15 வருட தமிழ் அரசியல் சோகோல்டு தமிழ் அரசியல் தலைமைகளுடைய நடவடிக்கைகளை ஆராய வேண்டுமா? நீங்கள் கூறுவது சரி, மிக அருமையான ஒரு தொடக்கம். கிட்டத்தட்ட இந்த போலி சுதந்திரத்தின் பின்னால் உலக வங்கியிடம் ஒரு உட்கட்டுமானத்தை ஏற்படுத்துவதற்காக உலக வங்கியிடம் இலங்கை அரசு கையேந்தியது. அந்த கையேந்திய காலம் முதல் இன்னொரு விடயமும் நடந்தேறியது. ஒரு காலத்தில் தன்னிறைவு பெற்றிருந்த, அதாவது அந்நியர்கள் வந்து ஆதித்தம் புரிய முதல் தன்னிறைவு பெற்றிருந்த தேசம் கிட்டத்தட்ட இறக்குமதியில் அதிகம் தங்கி ஏற்றுமதி குறைவாக அந்நிய செலவாணி கட்டுப்பாடு எப்போதும் உள்ள ஒரு தேசமாக மாறியது. இதனால் ஏற்படும், அதாவது ஆட்சியாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டோர் அதிகார கைமாற்றத்தின் பின்பு வேட்டி நேஷனல் அடைந்தாலும் உள்ளத்துள் ஒரு பிரிட்டிஷ் மனப்பான்மையுடன் வாழ்ந்த இலங்கை ஆளும் கும்பல் தான் உலக வங்கிக்கும் சர்வதேச நாணயத்திற்கும் சேவை செய்வதை மறைக்க தமிழர்களிடமிருந்து அடித்து பறத்துக்கொள் அதிகரிக்கப்பட்ட சனத்தொகையின் காரணமாக ஏவிபி கிளர்ச்சி வெடித்த போது அவர்கள் 72 குடியரசு யாப்பை கொண்டு வந்து தமிழர்களை எதுவிதம் ஒடுக்குவது என்று சிந்தித்தார்கள், செயற்பட்டார்கள். அதற்கு LSSP தலைவரான கொல்லினார் டி சில்வாவும் ஒத்துழைத்தார். அதற்கு முன்பே தமிழர்களிடமிருந்து ஒரு வேலைகளை பறிக்கும் திட்டமாகத்தான் தனிச்சிங்களம் சட்டம் இயற்றப்பட்டது என்றது உங்களுக்கும் தெரியும். இது போன்ற நீட்சிகளால் இதனை எதிர்த்து எங்கள் தமிழர்கள் மத்தியில் இருந்த இடதுசாரிகள் இந்த பிரிவினை கோரிக்கை அல்லது சுயநிர்ணய கோரிக்கை எதனால் எழுந்து வருகின்றது என்பதிலும் அதற்காக தாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதிலும் தவறிழைக்கின்றார்கள். இதன் காரணமாக ஒரு குறுமினவாத இயக்கமான தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது தமிழரசு கட்சி இந்த தமிழர்களுடைய நலனுக்காக தாங்கள் நடிப்பதாக நடித்துக் கொண்டு பாராளுமன்ற பதவிகளை பெற்று வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு தொண்டர்களாக இருந்த இளைஞர்கள் இது ஒரு வேடம், எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை கண்டுபிடிக்கின்றார்கள். அதன் பின் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த இயக்கங்கள் இடது வலது என்று பிரிந்து சீனாவில் கோமிண்டாங் இயக்கமும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கமும் வளர்ந்தது போல ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை தட்டி பறித்ததுதான் 83 கலவரத்திற்கு பின்னான இந்தியாவின் தலையீடு. இந்தியா ஒரு 5 இயக்கங்களை பயிற்சி அளித்து 50 இயக்கங்களாக உருமாற்றிவிட்டது. பின்பு
இந்த 5 இயக்கங்களையும் ஒன்றாக வா என்று அழைத்தது. ஒன்றாக வா என்று அழைத்து அவர்கள் ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்ற பெயரில் திம்பு பேச்சுவார்த்தைக்கு சென்ற போது திம்பு கோரிக்கைகளை நீட்டு போக செய்தது. திம்பு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அதன் பின் நேரடியாகவே இராணுவ தலையீடு செய்து ஒரு தேசிய இயக்கமாக தொடர்ந்து தமிழர்களுடைய விடுதலைக்காக போராட கங்கணம் காட்டி நின்ற விடுதலை புலிகளை ஆயுத களைவு செய்ய முயன்றது. அதனை எதிர்த்து ஒரு தேசிய விடுதலை போரை தொடர்ந்த போதுதான் விடுதலை புலிகள் தனிப்பெரும் இயக்கமாக வியாபித்தார்கள், வளர்ந்தார்கள். இதில் இந்த கடந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்றுகின்ற விடயம் என்ன மாதிரியான தமிழர் அரசியலை நோக்கி இனி நகர்த்தும் என்று பார்க்கின்றனர். இதற்குள் தமிழரசு கட்சி நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்தே பார்க்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதன் உடைவு, தமிழரசு கட்சி, அது இன்று பல பாகங்களாக சிதறண்டு இருக்கின்றது. அதே போன்று இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக தேர்தலை சந்தித்தது, மக்களை சந்தித்தது. அதற்குள்ளும் சிறிய சிறிய உடைவுகள், இவ்வாறு பல்வேறுபட்ட சிக்கல்களும் சிதறல்களும் இருக்கின்றன. இப்போது தமிழ் பொது கட்டமைப்பு என்ற விடயத்தை நோக்கி வந்திருக்கின்றது. அதுவும் இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. இல்லை, அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று பார்வையும் முன்வைக்கப்படுகின்றது. இந்த சிக்கல்களுக்குள், இந்த சிக்கல்களால் எப்படி தமிழ் தேசிய அரசியல் மழுங்கடிக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது மக்கள் தேசிய கட்சிகளை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது எவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றது? இதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க? மக்கள் தேசிய கட்சிகளை நோக்கி தமது பார்வையை திருப்புவது தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சி. அதனால் அவர்கள் தங்களுடைய தேசிய விடுதலை கனவை இழந்து விட்டார்கள் என்று சொல்வது சரியல்ல. இதில் முக்கியமான தவறு விடுதலை புலிகளாலேயே இழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் பேச்சுவார்த்தை மேசையில் அவர்களை வைத்துக் கொண்டு பன்முகத்தன்மையை நிரூபிக்க சொன்ன போதுதான் அவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிறுவுகின்றார்கள். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவப்பட்ட போது அதில் பங்கெடுத்துக் கொண்ட பலர், ஆனந்த சங்கரி, சம்பந்தன், சேனாயராஜா வகையரா, அது வரைக்கும் தமிழ் மக்களுடைய மனதுகளில் ஜீவித்தவர்கள் அல்ல. மனதுகளில் ஜீவிப்பதற்கு பதிலாக அவர்கள் குப்பை கூடைக்குள் தான் மக்களால் வீசப்பட்டவர்கள். ஆக மொத்தத்தில் விடுதலை புலிகள் செய்த ஒரு சந்தர்ப்பவாத தவறு, விடுதலை புலிகளே மீண்டும் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்ட போது விடுதலை புலிகளை காப்பாற்றக்கூட முயலாத இவர்கள் கிட்டத்தட்ட விடுதலை புலிகளின் பிரசனம் இல்லாத போது தமிழ் மக்களை காப்பாற்ற முன்வருகின்றார்கள். அப்படி அவர்கள் முன்வந்த போது அந்த கூட்டமைப்பு அல்லது தமிழ் மக்களால் செல்லமாக கூட்டமைப்பு என்று அழைக்கப்பட்ட அமைப்பை கூட இந்தியா தன்னுடைய நாட்டமைப்பாக பேண முயன்றது. அதை பொறுக்க முடியாத கொழும்பு, அதற்குள் விக்னேஸ்வரன், சுமந்திரன் போன்ற கொழும்பு சிந்தனையாளர்களை அனுப்பி ஈழ விடுதலை போராட்டத்தை அல்லது ஈழத்தமிழர்களுடைய தலைமை அமைப்பு முறையை கொழும்புக்கு மாற்றி 1950களுக்கு வரலாற்றை பின்போட விரும்பியது. இவற்றில் நடந்த இழுபறியாலும் மக்கள் மத்தியில் இவர்களுக்கு இருந்த செல்வாக்கு சரிவாலும் தொடர்ந்து பாராளுமன்ற அமைப்பு முறையும் ஜனாதிபதி அமைப்பு முறையும் விடுதலை புலிகளின் பிரசன்னம் இல்லாததை பாவித்துக் கொண்டு செய்த அனர்த்தங்களாலும், அனர்த்தம் என்று நான் குறிப்பிடுவது பிரதேச பறிப்பு, கலாச்சார தாக்குதல்கள், விடுதலை புலி தொண்டர்களுக்கு மறுவாழ்வு அளிக்காதமை, விவசாயிகளை கைவிட்டது, மீனவர்களை கைவிட்டது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுக்கு நீங்கள் நிரந்தர மாட்டீர்கள். ஆனபடியால் மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும், தையீட்டி விவகாரமாக இருக்கலாம், வெடுக்குநாரை மலையாக இருக்கலாம், அதானியின் மூலதனங்களுக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம், இது போன்ற விவகாரங்களில் தங்களை தாங்களே திரட்டி கொண்டு போராட முன் வந்தார்கள். நீங்கள் சொல்லும் இந்த தமிழ் காவலர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ இந்த எந்த போராட்டங்களிலும் ஒரு முகம் காட்டுவதை தவிர, அதில் ஒரு சிலர் முகம் காட்டுவதை தவிர இந்த போராட்டங்களை நாடு தழுவிய அளவில் இணைக்கவோ, தமிழ் தேசியம் தழுவிய அளவில் இணைக்கவோ அல்லது இலங்கை தீவு முழுமைக்கும் பொதுமையான பிரச்சனைகளாக விளங்கும் உலக வங்கி சுரண்டல் அல்லது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அல்லது யுத்த செலவுகள் என்ற பெயரில் பெற்ற கடன்களில் மஹிந்த குழுவினர், ரணில் மாத்தியோவின் மத்திய வங்கி ஊழல், மஹிந்த குழுவினரின் கொள்ளை, இந்த சொத்து குவிப்பு, இவற்றுக்கு எதிராக போராடக்கூடிய தெற்கில் உள்ள சக்திகளோடு இணைந்து போராட வேண்டும் என்ற உணர்வையோ
நீங்கள் குறிப்பிடும் இந்த தமிழ் தலைமைகள் அட்வொகேட் சுமந்திரனாக இருக்கலாம், அல்லது அதனை விட பெரிய ராணி வழக்கறிஞராக இருக்கலாம், யாருமே பிரேரிக்கவில்லை. இதன் காரணமாக மக்கள் இப்போது ஒரு புதிய தலைமையை தேடி அல்லது தங்களுடைய லட்சியத்தை சரிபார்த்து கொண்டு அல்லது தங்களுடைய லட்சிய கனவை நோக்கி முன்னேறுவதுதான் தங்களுடைய சுபீட்சத்துக்கு வழிவகுக்கும். அதற்கு இருக்கும் வழிகள் என்ன என்பதனை ஒரு ஆராய்ந்து சிங்கள முற்போக்கு சக்திகளோடு இணைந்து முழு இலங்கைக்கும் பொதுவான பிரச்சனைகளுக்காகவும் போராடி கொண்டு சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் சக்திகளோடு இணைந்து போராடுவது அவர்கள் முன்வைக்கப்பட்டுள்ள ஒரு பாதையாக இருக்கின்றது. மறுபுறத்தில் இந்த விடுதலை புலிகளின் நீட்சியை, அதாவது சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை விடுதலை புலிகள் இழைத்த தவறுகள் என்ன, எதனால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதனை சீர்தூக்கி ஆராய்ந்து சர்வதேச விடுதலை போராட்டங்களோடும் இதர உலகெங்கும் இந்த பல்துருவ உலக ஒழுங்கு ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து மீண்டும் தகித்து எறியும் பலஸ்தீன விடுதலை போராட்டம் போன்ற விடுதலை போராட்ட சக்திகளுடனும் இணைத்துக் கொண்டு இந்த கடந்த 15 வருடங்களாக எதிர்த பலனும் தராத இந்த ஏகாதிபத்திய அங்கீகார பாதை அல்லது ஐநா பாதை பலஸ்தீன விவகாரத்தில் வாங்கின அடியை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆக மொத்தத்தில் மக்கள் தங்களுடைய 15 வருட அனுபவங்களாக இந்த பாராளுமன்ற பாதையும் ஐநா பாதையும் பலந்தராது என்பதனை உணர்ந்து புரிந்து கொண்டு புதிய வழிகளை கண்டுபிடித்து முன்னேறுவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். மக்கள் அவ்வாறு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தமிழ் தலைமைகள் அவ்வாறான ஒரு படிப்பினையை பெற்றிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அத்தோடு சேர்ந்து இந்த பொது கட்டமைப்பு நீங்கள் சொல்வது போல தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்த அரசியல் வேணவா என்று சொல்லி தமிழ்நாட்டு ஜெயா அவர்கள் குறிப்பிடுவது போன்று அந்த அரசியல் அபிலாஷைகள் சார்ந்த ஒரு கட்டமைப்பாக இந்த பொது கட்டமைப்பு வருவதற்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கின்றதா, அல்லது அதற்குள் இருக்கின்ற சிக்கல் என்னவா இருக்கின்றது? அவ்வாறு அந்த அரசியல் உரிமைகள் சார்ந்த ஒரு கட்டமைப்பாக வர முடியாமல் அது தவிப்பதற்கு அல்லது தடுக்கப்படுவதற்கு காரணம் என்னவாக இருக்கு? அரசியல் வேணவா என்ற பெயரில் இறைமை, தமிழருடைய இறைமை என்ற பெயரில் தமிழ்நெட் என்ற நிறுவனம் அல்லது செய்தி நிறுவனம் அல்லது ஜெயா பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். அவை கணிப்புக்குரியவை. அதுபோல இந்த காலகட்டத்தை ஒட்டி ஒரு முன்னாள் விடுதலை போராளி தோழர் சுபா அவர்கள் ஒரு மிகவும் பொருத்தமான ஒரு கட்டுரையை இந்த சங்கின் சங்காரம் கேட்போம் அல்லது இந்த போலி தேர்தல்களை புறக்கணிப்போம் என்ற வகையில் இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையும் இந்த பாராளுமன்ற வழிமுறையும் எங்களுக்கு எதனை தந்தது என்பதனை தொகுத்து எழுதியுள்ளார். அவற்றில் நீங்கள் குறிப்பிடும் இந்த பொது கட்டமைப்புக்கு பின்னால் இருக்கும் இந்த ஆசாமிகள் அல்லது மர்ம நபர்கள், இவர்கள் தங்களுடைய அரசியல் அறிக்கைகளிலோ அல்லது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலோ மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய எஜமானர்களுடைய கனவை அல்ல எஜமானர்களுடைய திட்டத்தை, அதாவது அஜித் தோவல் என்ன சொன்னாரோ அதனைத்தான் பொது கட்டமைப்பு பிரதிபலிக்கின்றது என்று அவர் மிக தெளிவாக எடுத்தியம்பியுள்ளார். அதுபோல இந்த திருநாவுக்கரசு, நிலாந்தன் போன்ற இந்த பொது கட்டமைப்பின் பின்னால் இருக்கும் இந்திய மேலாதிக்கத்தின் கைக்கூலிகள் அல்லது இந்திய மேலாதிக்கம் தொடர்ந்தும் எங்களுக்கு விடுதலை தேடித்தரும் என்று பஜனை பாடும் காவடி கூட்டம் செய்து வரும் அநியாயங்களையும் அந்த கட்டுரையில் அம்பலப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த பொது கட்டமைப்பு என்பது மக்கள் மத்தியில் ஈடுபடாததன் காரணத்தின் முக்கிய ரகசியம் என்னவென்றால், இவர்கள் சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை கைவிட்டு சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை கைவிடச் செய்து ஒரு அடிமை தேசமாக மீண்டும் தமிழ் ஈழத்தை அல்லது தமிழ் பேசும் மக்களை மாற்றமடைந்த இந்தியா ஆக்கிரமிப்பு படைக்கு கைகட்டி வாய்வொத்தி சேவகம் செய்தவர்கள். அதன் காரணமாக அவர்கள் எப்போதும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். அவர்களும் கூட தாங்கள் செய்த குற்றங்களுக்காக மக்கள் முன் ஒரு சுயவிமர்சனத்தையோ அல்லது மண்டியிட்டு மன்னிப்பையோ கேட்டவர்கள் அல்ல. ஆக மொத்தத்தில் மக்கள் தங்களுக்காக செயற்படுபவர்களை, அவர்கள் அட்வொகேட்டுகளாக இருக்கலாம் அல்லது அக்கவுண்டன்ட்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து குறிப்பிட்ட தலைமையானது தங்களுடைய லட்சியத்தை சிறமைக் கொள்கிறதா என்பதனையே உற்று நோக்குவர். இதனை பத்திரிகையாளர் சந்திப்பில் சாதனை தோளில் தாங்கி நடந்திட்ட சந்தன வேங்கைகளின் தலைவர் மிக அழகாக சொல்லுவார். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அவர்கள் சிறமேற்கொள்ளவில்லை, அதனால் நான் தலைவனானேன் என்று. நிஜமா பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். மற்ற சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.